உலகத்துல எந்த ஒரு பெரிய தப்பு செஞ்சவங்கலாம் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கும். யாரா இருந்தாலும் வந்து தன்னுடைய சைடுல ஒரு நியாயம் இருக்கு. நான் இதனால தான் பண்ணேன், எனக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு, இதனால தான் பண்ணேன், நான் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, அதனால தான் வந்து ஒன்றரை அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா மீனா கிட்டக்க இல்ல என் சைடு நியாயத்தை நீங்க கேட்டு பாருங்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ மீனா சமைச்ச சாப்பாடு சுத்தமா யாருமே வாயில வைக்க முடியல. ஏன்னா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவங்க மனசு இங்கே இல்லை, அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இதை முத்து ஸ்ருதி 2 பேருமே வந்து நோட் பண்ணி மனசுல தான் ஏதோ பிரச்சனை, எதையோ மறைச்சிட்டு இருக்க, எதுவும் பிரச்சனையா, உன் மனசுல ஏதாச்சும் விஷயம் இருக்கா அதை சொல்லுன்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்களும் சமாளிக்கிறாங்க. உடனே வந்து உடம்புல எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு நீ வேணா பாருன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அண்ணாமலை வேணா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே இப்போ ரோஹிணி என்ன பண்றாங்க, உள்ளார போயிட்டு இப்போ வந்து கத்தியை கைகிட்ட வச்சுக்கிறாங்க. ஏய் அவ்வளோதான், நீ என்னை பற்றி சொன்னா அவ்வளோதான் யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பேச இவங்களும் சரின்னு விட்டுறாங்க. ஆனாலும் அதீத கோபத்தோட மீனா இருக்கும் பொழுது என் பக்கம் நியாயத்தை கேளுங்க, எனக்கு ஒருத்தரை கட்டி வச்சாங்க, அதாவது வந்து எங்கள் அப்பா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாரு, நிறைய கடன் இருந்துச்சு, அப்போ கம்பெனி ஓனரோட தம்பி கட்டி வச்சாங்க, அவர் என்னோட 15 வருஷம் பெரியவர், அவர் என்ன பண்ணாருன்னா குடிச்சிட்டு அடிப்பார், என்கிட்ட வந்து பலவந்தப்படுத்தினாரு, மோசமான ஒரு ஆளாக இருந்தார். ஸோ இதுக்கப்புறமா 3 மாதத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், நான் படிக்க விடலை, ஃபஸ்ட் இயர் காலேஜ்லேருந்தே படிக்க விடலை, அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவர் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாரு, அதனால தான் வந்து எனக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ பொய் சொல்லி எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எங்கள் வீட்டை என்னை கம்பல் பண்ணி அந்த கல்யாணத்தை பண்ண வச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் முன்னாடி இருந்த கதை இது கிடையாது. இது வந்து உங்கள் அம்மா தான் கட்டாயப்படுத்தி இப்போ கல்யாணம் பண்ண வச்சுருப்பாங்க, உங்கள் அம்மாவை தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா பிக்சர்லேயே வரல, அப்பா சொன்னாங்க அதனால அந்த அம்மா இது பண்ணாங்க அப்படின்னு தான் திருப்பி திருப்பி இருக்கும். அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து அப்பா இல்லாமல் இருந்தபோது ஏதோ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் அவங்க அம்மா தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். அப்போ இதில் ஏதோ ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் உண்மையா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது நமக்கு. இப்போ வந்து மீனா கிட்டக்க இவங்க சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீனா இதை நம்பி இவங்க சொன்னதை கேட்டு பாவம் ரோஹிணி என்ன பெருசாக பண்ணிட்டாங்க, குழந்தை இருக்குங்கிறத மறைச்சிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மறந்துட்டாங்க, நம்ம வாழ்க்கை அழிக்கிறதுக்கு ஒரு 100 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோதானே அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஏன்னா மீனா கொஞ்சம் பேக்கு தான். ஸோ இப்போ அதனால இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனா இப்போ ஈஸியாக வந்து இப்போ இவங்களை தப்பிக்க விட்டுறதும், அவங்க பேசாமல் அப்பாடா நம்ம வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும், நம்ம எப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு பேக் இருக்குங்கிற மாதிரி அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறதும் இப்போ அடுத்து நடக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் ஒருவேளை வந்து அந்த பாகியலட்சுமிலாம் ஒரு தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இறந்ததா ஆக்சிடென்ட்ல இறந்ததா சொன்ன ஒருத்தர்லாம் திருப்பி கூட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ரோஹிணியுடைய முன்னாள் கணவர் திருப்பி வர போகிறாரா, அந்த ட்விஸ்ட்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.